நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்களா? என்னடா இது பண்ணாலுமே ப்ராஃபிட் வரலன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணி ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக மாறுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் மொதல் விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். எஸ், அதில் மொதல் விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங் என்னடா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பர் ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கீங்க அதை டிஃபைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போது லெட்ஸே உங்களோட கேபிட்டல் 1 லேக்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க, எவ்வளோ உங்களால் லூஸ் பண்ணால் உங்களோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1%, 2%, அதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் பர்சனலாக பர் ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் எடுப்பேங்க. 1 லேக்குக்கு 1%னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வரும். ஓகேங்களா? பர் ட்ரேடுக்கு 1000ன்றதை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த 1000க்கு ஏற்ற மாதிரி என்னோட ட்ரேடை நான் சைஸ் பண்ணணும். இப்போது நான் ட்ரேட் பண்ண போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்க. எஸ்பிஐயில் நான் எடுக்க போகிற ட்ரேடுக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் 10 ருபீஸ் வருது. ஓகேவா? எஸ்எல் 10 ருபீஸ் வருது. இப்போது என்னோட ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். என்னோட ஸ்டாப் லாஸு 10 ருபீஸ். இப்போது நான் இதில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி வாங்கலாம். ஓகேங்களா? என்னோட பொசிஷன் 100 குவான்டிட்டிஸ் இருக்கும். கிளியருங்களா? இப்போது இந்த 100 குவான்டிட்டிஸ் நான் எஸ்பிஐயில் ட்ரேட் எடுத்துட்டேன். இப்போ அது லாஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். இது தாங்க பொசிஷன் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவாங்க. இனிஷியலாக அவங்க ட்ரேட் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட 1 லேக் கேபிட்டல் வந்திருக்கும். அதில் 1%ன்னு சொல்லிட்டு 1000 ருபீஸ் அவங்க ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அவங்க 2-3 லாஸ்க்கு அப்புறம் அவங்களோட கேபிட்டல் 97,000 மாறி இருக்கும். இந்த டைமில் அவங்க 97,000க்கு 1% ரிஸ்க் எடுக்காமல் அவங்க ப்ரீவியஸாக பண்ணிட்டு இருந்த அதே 1000 ருபீஸே இப்போவும் ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. இதனால என்ன பிரச்சனைனா நம்ம 1%ஐ விட அதிகமாக ரிஸ்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை வந்து ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்களோட கேபிட்டல் கரண்ட்டாக என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு 1% ரிஸ்க் பண்ணணும். லெட்ஸே இப்போ உங்களோட கேபிட்டல் ஒரு 90,000 வந்துருச்சுன்னா பர் ட்ரேடுக்கு 1%ன்னு சொல்லி 900 ருபீஸ் ரிஸ்க் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அது உங்களோட பொசிஷன் ஓவர் சைஸ் பண்ணதாக தான் அர்த்தம். ஏன்னா நம்ம 1% தான் எடுக்க போகிறதா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் என்ன இருக்கோ அதுக்கு 1% ரிஸ்க் எடுங்க. ஃபிக்ஸடான அமௌண்ட்டை ரிஸ்க் பண்ணாதீங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி. பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜின்னு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணால் ட்ரேட் பண்ணலாம். பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், 20 SMA ரீட்ரேஸ்மெண்ட், சிபிஆர், மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர், என்ன ஸ்ட்ராட்டஜி வேணால் ட்ரை பண்ணலாங்க. ஆனால் உங்களோட ஸ்ட்ராட்டஜி மினிமம் 40% வின் ரேட்டாச்சும் இருக்கணுங்க. 40% வின் ரேட்னு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற 10 ட்ரேட்ஸில் அட்லீஸ்ட் 4 ட்ரேட்ஸ் ஆச்சும் நீங்கள் வின் பண்ணுற மாதிரி இருக்கணும். 6 ட்ரேட்ஸ் லாஸ்ட்டில் போனாலும் பிரச்சனை இல்லை. இது என்ன சினாரியோவுக்கு பொருந்தும்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் எடுக்கணும்.
லெட்ஸ் சே 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் வந்து 4 ட்ரேட் வின் பண்ணுறீங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ரிஸ்க் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஒரு ட்ரேடுக்கு 1% நம்ம ரிஸ்க் எடுக்கிறதா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்னா ஒரு ட்ரேடுக்கு 1:2 நம்ம ரிஸ்க் ரிவார்டு எடுக்கிறோம் அப்படின்னா 2% நம்ம பர் ட்ரேடுக்கு வின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 8% வின் பண்ணுவோம். 4 ட்ரேட்ஸ் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா. இப்போது நம்ம 6 ட்ரேட்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 10 ட்ரேட்ஸில் 4 ட்ரேட் வின் பண்ணியிருக்கோம், 8% மேக் பண்ணியிருக்கோம். இப்போ 6 ட்ரேட்ஸ் நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பொசிஷனை பர்ஃபெக்டாக சைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன நடந்தாலும் 1% தான் லாஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அப்போ 6 ட்ரேட்ஸ் நம்ம லூஸ் பண்ணும்போது நம்ம லூஸ் பண்ண போகிற பர்சன்டேஜ் என்ன? 6%. ஸோ நம்ம 6% டவுனில் இருப்போம், இங்கே 8% அப்பில் இருப்போம் வின் பண்ணோன்னா. இப்போது நீங்களே பாருங்கள், 8% வின்ல இருக்கும் மைனஸ் இந்த 6% லூஸ் பண்ணியிருக்கோம். 8 minus 6 2% வின்ல இருப்போம். ஓகேங்களா? இது வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்டுக்கு நான் பேசுகிறது. இப்போது 1:3 ரிஸ்க் ரிவார்ட்லாம் போச்சுன்னா நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள். பட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரிஸ்க்குங்க. இங்கே பார்க்குறது எல்லாமே ரிவார்ட்ஸ். நீங்கள் 1:1 ரிஸ்க் ரிவார்டு எடுக்கும்போது நீங்கள் வந்து 50% ஆஃப் த டைம் வின் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட்கே போக முடியும். ஓகேங்களா? அதாவது பிரேக் ஈவனுக்கே போக முடியும். மோர் தென் 60% எடுத்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதே நீங்கள் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் லூஸ் பண்ணால் 1%, வின் பண்ணால் 2% ப்ராஃபிட் பண்ணுவீங்க. லூஸ் பண்ணால் 1% தான் லாஸ் பண்ணுவீங்க. இப்போது அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் 4 ட்ரேட்ஸ் வின் பண்ணால் போதும், ப்ராஃபிட்டபிளாக ஆயிடலாம். ஓகேங்களா? இப்போது 1:3 ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் பண்ணுறீங்க. அதாவது லூஸ் பண்ணால் 1% லூஸ் பண்ண போகிறீங்க, ப்ராஃபிட் பண்ணால் 3% ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க பர் ட்ரேடுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் 3 ட்ரேட்ஸ் நீங்கள் வின் பண்ணால் மட்டுமே போதும். அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேவா? 40%, 50%, 60%லாம் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் ரிவார்டு வந்து அதிகமாக போயிட்டே இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் 3 ட்ரேட்ஸ் வின் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் 1:4 ரிஸ்க் ரிவார்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 ட்ரேட்ஸ் வின் பண்ணாலே பிரேக் ஈவனில் இருக்கலாம். 3 ட்ரேட்ஸ் வின் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ராஃபிட்டபுளாக வரலாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும். நம்ம 1:2 ரிஸ்க் ரிவார்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம 40% ஆஃப் த டைம் வின் பண்ணாலே போதும், உங்களுக்கு 2% ப்ராஃபிட் ஆகும் அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ். இப்போது உங்களோட பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி 50% வின் ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10 ட்ரேட்ஸ் எடுக்க போகிறீங்க. 10 ட்ரேட்ஸில் 5 ட்ரேட்ஸ் வின் பண்ண போகிறீங்க, 5 ட்ரேட்ஸ் லாஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வின் பண்ண 5 ட்ரேட்ஸ்க்கு உங்ககிட்ட 10% ப்ராஃபிட் வந்திருக்கும். நீங்கள் லூஸ் பண்ண 5 ட்ரேட்ஸ்க்கு 5% உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். இப்போ டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட 5% ப்ராஃபிட்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் 5% அப்பில் இருப்பீங்க. 50% வின் ரேட் இருக்கும்போது நீங்கள் 1:2 ரிஸ்க் ரிவார்டை ரோபோட் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 5% அப்பில் இருக்கலாங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜி 60% வின் ரேட், 70% வின் ரேட்லாம் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா?
உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லை, பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜியே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஸ்ட்ராட்டஜிஸும் போடுறேன். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபவுண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்களே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக 40% வின் ரேட், 1:2 ரிஸ்க் ரிவார்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லாங்கர் ரனில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக வரலாம். இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண இந்த 2 பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே 50% ஆஃப் த ட்ரேடிங் சைக்காலஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க 50%, அதாவது ஃபோமோ, க்ரீட், அதெல்லாம் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தாலோ, உங்களோட பொசிஷன்ஸை ஓவர் சைஸ் பண்ணியிருந்தாலோ, அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு பயம் வரும். பயம் வந்தால் தான் உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி பாதிக்கும். நீங்கள் வந்து உங்களோட பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜியை நம்புனீங்க, அப்புறம் உங்களோட பொசிஷனை வந்து கரெக்டாக ப்ராப்பராக சைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே வரப்போகிறதில்ல. உங்களோட என்ட்ரிஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? 50% ஆஃப் த ட்ரேடிங் சைக்காலஜியை நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட்டை நான் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் போடுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் இருக்க நிறை குறைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.